இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச கொண்டக்கடலையும் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலையும் பட்டாணியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஒரு 70% வந்து பட்டாணியும் கொண்டக்கடலையும் வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துப்போம். பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பட்டாணி கொண்டக்கடலை எல்லாம் எல்லாமே சேர்த்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரத்துக்கு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இந்த மசாலாத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பட்டாணி, கொண்டக்கடலை இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட பொட்டேட்டோ மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கம நல்ல வாசனையாக இருக்குது. இது எல்லா வெரைட்டி ரைஸ், ரசம், சாம்பார், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.